நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள். இங்க ஒருவருக்கு ஒருவர் எங்க ஆரம்பி தெரியுமா? கணவன் மனைவி. சொல்லுங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். கணவன் மனைவி, கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அன்பாயிருங்கள். ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம்? நான் உன் மேல அன்பா இருக்கேன், நீ என் மேல அன்பா இருக்கன்னு சொல்லி நம்ம மாம்சத்திலிருந்து அந்த லவ் நம்ம காட்ட பார்க்கிறோம். ஆனா அப்பா சொல்றாரு அப்படி இல்லை, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல. அப்ப நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த அன்பை முத வாங்கணும்? அப்பா கிட்ட போய் அவருடைய இந்த 4th டைமென்ஷன் ஆஃப் லவ்வை அப்படியே ஃபில் பண்ணி நம்ம மனைவி மேலேயும் மனைவி கணவன் மேலேயும் காட்டும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும். ஆமே. ஆரம்ப நாட்களில் கல்யாணம் ஆகி எனக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு 24 வயசு. எனக்கு மெச்சூரிட்டியே கிடையாது. பட் காட்ஸ் டைம் இருந்ததுனால கல்யாணம் நடந்துச்சு. எனக்கு ஃபேமிலி எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. என் ஒய்ஃப் எப்படி ஹேண்டில் பண்ணுறது சுத்தமாக தெரியவே இல்லை. அப்போ நிறையா ரூம்குள்ளே சண்டை வெடிக்கும். ஆமாம், அப்போ உள்ள என்னுடைய சுவாபங்கள்லாம் பார்த்தா எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் மாறினாதான் அப்பா கிட்ட வர முடியும்னு நினைக்கிறாங்க. இல்லை, பேசுகிற நானே அப்படிப்பட்டவனாக இருந்தவன் தான். இப்போயும் மாறிக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போயும் நான் எல்லாம் மாறிட்டேன்னு சொல்ல முடியாது. என்னது, இப்போயும் மாறிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆமாம், சண்டை வெட்டிக்கும், பொருளை போட்டு உடைப்பேன். கோவம்னா கோவம் அப்படி வரும். அப்போ என் ஒய்ஃப் அழுவாங்க, நைட்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. நான் உடனே அவங்க அழுவும் போது அந்த தண்ணி என்